அன்னைக்கு வந்து உதயநிதி கைது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் யாருன்னா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தான். நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அப்புறம் அசம்பிளியில் வந்து உதயநிதி பேட்டி கொடுக்குறாரு. கட்சிக்காரங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் நிற்கிறது யாருன்னா ஓ பன்னீர்செல்வம் நிற்கிறாரு. நீங்கள் இருங்க, நான் டிவிகேக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதாகவும், டிவிக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வாங்க, அப்போ தான் நான் அந்த ஸ்கூலில் அப்பாவை கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டுதான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நீங்கள் உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வாங்க, ரிசைன் பண்ணிட்டு உங்கள் அப்பாவை. ஏன்னா இப்போ உதயநிதி மேலே கை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி குடும்பத்துலேயும் வீட்லேயும் ரொம்ப பிரச்சனை இதாகிருச்சு. அதை வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்குறாங்க. அப்போ இந்த ஆட்சி தொடர்ந்ததுன்னா நாளைக்கு ஸ்டாலின் மேலேயும் கை வைப்பாங்க. உதயநிதி அன்னைக்கு தஞ்சாவூர் கூப்பிட்டு போனாங்க, அவ்வளோ தூரம். நாட்டுக்கு என்ன நன்மை இதனால்? மக்களுக்கு என்ன நன்மை? நீங்கள் விசாரிக்கணும்னா சென்னையில் வச்சு விசாரிச்சுட்டு போகலாம். கைது பண்ணணும்னா சென்னையிலே பிடிச்சி நீங்கள் ஜெயிலில் போட்டு போகலாம். அது பெரிய அளவில் பரபரப்பு, பெரிய அளவில் கொண்டு போய் நீங்கள் அத்தனை வண்டி, அத்தனை ஏஎஸ்பி டிஎஸ்பி. அப்போது மக்களுக்கு என்ன நினைக்கிறாங்க? சன் டிவி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதிமுக பார்த்தீங்கன்னா நியூஸ் ஜே வச்சுருக்காங்க, ஜெயா டிவி அவங்களுக்கு சப்போர்ட்டு தான். இந்த மாதிரி இருக்கும்போது நமக்குன்னு ஒரு டிவி சேனல் வேணும் அப்படின்னு. அதுக்கு அமித்ஷா சொன்னாரா, எல்லா டிவி சேனலும் நம்ம செய்தி தானே போடுறாங்க, இப்போ எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்காங்க, அதனால் நமக்குன்னு தனி. சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள். அதிமுகவோட ஒரு முகமாக பார்க்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் யாருமே எதிர்பார்க்காத வகையில் திமுகவில் போய் சேர்ந்தார். இப்போ புதுசாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் தாவேக்கால போய் இணைய போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் உண்மையாக பார்க்க? அப்படி சொன்னாங்க. தாவேக்கால போய் ஓபிஎஸ் போய் சேர போகிறாரு. ஓபிஎஸ்ஸுக்கும் ஓபி ரவீந்திரநாத் ரெண்டு பேருக்கும் இடையில அது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணாங்கல்ல. ஆமாம், கைது பண்ணோன்னு சொன்னாங்க. அப்புறம் விசாரணைக்காக கூட்டு போனோன்னு சொன்னாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த அன்னைக்கு வந்து உதயநிதி கைது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் யாருன்னா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தான். நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அப்புறம் அசம்பிளியில் வந்து உதயநிதி பேட்டி கொடுக்குறாரு. அப்போ கட்சிக்காரங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் நிற்கிறது யாருன்னா ஓ பன்னீர்செல்வம் நிற்கிறாரு. நான் திமுகவில் தான் இருக்கிறேன், கடைசி வரைக்கும் நான் திமுகவில் தான் இருப்பேன் அப்படிங்கிறத காட்டுற வகையில் ஓபிஎஸ் வந்து கூடவே இருக்கிறாரு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஓபி ரவீந்திரநாத் வந்து நீங்கள் இருங்க, நான் டிவிகேக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதாகவும், டிவிக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வாங்க, அப்போ தான் நான் அந்த ஸ்கூலில் அப்பாவை கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டுதான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நீங்கள் உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வாங்க, ரிசைன் பண்ணிட்டு உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வாங்க, கூப்பிட்டு வந்தோன்னே எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ எண்ணிக்கை கூடும், இடைத்தேர்தல் வரும், எம்எல்ஏ எண்ணிக்கை கூடும், அதனால் அவர் ரிசைன் பண்ணி கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி டிவிக்கில் கண்டிஷன் போட்டதாகவும் சொல்கிறாங்க. இப்போ ஓபி ரவீந்திரநாத் மட்டும் போனார் அப்படின்னா அங்கே மதிப்பு கிடையாது. ஏற்கனவே பாருங்க, முன்னாள் அமைச்சர்கள் போய் அங்கே அந்த பதவி பொறுப்பு, ஏன்னா வைகை செல்வம்லாம் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தார். இன்னைக்கு செய்தி தொடர்பாளராக அவர் வந்து ஒரு அமைச்சராக இருந்தவர் செய்தி தொடர்பாளர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு போயிருக்கிறார். அப்போ இவங்க ஓபி ரவீந்திரநாத் போனோன்னா அவருக்கு பெரிய அளவில் செல்வாக்கு இருக்காது. அவர் என்ன நினைக்கிறார், எம்பி எலெக்ஷன் வரும், எப்படியாவது டிவிகளை சீட்டு வாங்கி எம்பியா ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு ஓபி ரவீந்திரநாத் நினைக்கலாம். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் போனாதான் அவருக்கு செல்வாக்கு அப்படிங்கிற ஒரு நிலை. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாலே அந்த முயற்சி பண்ணாங்க, நடக்கல. அப்படி ஒரு இது இருக்கிறதுனால அந்த ஓபிஎஸ் வந்து திமுக விட்டு போறது அப்படிங்கிறது இப்போ தடைபட்டு போயிருக்குது. ஏற்கனவே நம்ம நிறைய செய்திகள் பார்த்தோம். அப்பாக்கள் ஒரு கட்சி, மகன்கள் ஃபுல்லாக தாவேக்கால. ஆமா, ஏன்னா ஜெகத் ரட்சகன் பையன் வந்து டிவிக்கில் போய் சேர்ந்தாங்க. திருச்சி சிவா, பிறகு அந்த மதுரை முக அழகிரி அவங்க பொண்ணு அவங்கலாம் போய் சேர்ந்தாங்க. அது மாதிரி ஏவா வேலு அவங்க பையன் ஏவாவே கம்பன் வந்து போறதா ஒரு பேச்செல்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த எம்எல்ஏக்களை இந்த பக்கம் இருந்து தூக்குறது, அந்த பக்கம் இருந்து தூக்குறது வந்து இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. ஏன்னா இப்போ உதயநிதி மேலே கை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி குடும்பத்துலேயும் வீட்லேயும் ரொம்ப பிரச்சனை இதாயிருச்சு. அதை வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்குறாங்க. அப்போ இந்த ஆட்சி தொடர்ந்ததுன்னா நாளைக்கு ஸ்டாலின் மேலேயும் கை வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து வந்திருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்போ திடீர்னு மதிமுக எம்எல்ஏக்கள் ரெண்டு பேர் போய் திமுக தலைவரை சந்திச்சு பேசுறாங்க. ஏன்னா அவங்க உதயசூரியன் சின்னத்துல தான் நின்று ஜெயிச்சாங்க. அவரு செந்தில் செல்வனும் ராஜேந்திரனும் கடையநல்லூரும் சீர்காழி தொகுதி. அப்ப அங்க இடைத்தேர்தல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வைகோ வந்து நீங்க ரிசைன் பண்ணிட்டு வாங்க, உங்களை மந்திரி ஆக்கிடுறான்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னதா இவங்க வந்து பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வைகோவே சொன்னாரு, உங்க எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டாங்க, நானே பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொல்லி விஜய் சொன்னார் அப்படின்னு சொல்லி வைகோவே பேட்டியில் சொல்லியிருந்தேன். அப்போ இப்படியான நிலைமை இருக்கும்போது அந்த குதிரை பேரங்கிறது இங்கே நடந்துட்டு தான் இருக்குதா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா செந்தில் பாலாஜி கேஸ் ஒன்று இருக்குது, குதிரை பேரம் நடந்ததா? குதிரை பேரம் வழக்குன்னு பார்க்கும்போது இப்போ ஏற்கனவே பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. இப்போ நீதிமன்றமே அதில் ஒவ்வொரு விதத்துக்காக ஜாமீன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது அந்த வழக்கு எந்த வகையில் வழக்கு விசாரணையை வந்து தடை போட்டுருக்குறாங்க செந்தில் பாலாஜி மேலே குற்றம் சுமத்துறது அப்படின்னு. ஏன்னா நேரடியாக செந்தில் பாலாஜியோ திமுகவில் இருந்தோ
யாருமே பேசலை அப்படிங்கிறத அவங்க முன் வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த இது தடை போட்டு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிவிக்கில் மதிமுக அவங்களே சொல்கிறாங்க, எங்களுக்கு மந்திரி பதவி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது விசாரணைக்கு உட்படுத்தப்படுமா அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு பக்கம் அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னார், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பேரையே சொல்லி என்னை வந்து மிரட்டினாரு, டிவிக்கில் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஒரு எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்க, டிவிக்கில் ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு. அந்த எம்எல்ஏக்கள் இந்த 5 வருஷத்தில் என்ன சம்பாதிக்க முடியும்? மக்கள் செல்வாக்கு, மக்கள் ஆதரவு, நல்ல பேர். தோழர் நல்லக்கண்ணு கூட நல்ல பேர் வாங்கியிருந்தார், சங்கரையா நல்ல பேர் வாங்கியிருந்தார். ஆனால் நல்ல பேர் அப்படிங்கிறது வந்து அதுக்காக அவங்க அரசியலுக்கு வந்தாங்களா? ஏதோ ஒரு நோக்கத்தோட தானே வந்திருப்பாங்க. மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு மட்டுமா வந்திருப்பாங்க அப்படின்லாம் இருக்குல்ல. இப்போ உள்ள தாவேக்கரசு அதானே சொல்றாங்க, நாங்கள் மக்கள் சேவைக்காக தான் மக்களுக்கு சேவை செய்யறோம்னு வந்திருக்கிறாங்க. ஆனால் ஊரில் என்ன நடக்குன்னு பாருங்க. ஜனநாயகன் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஃபெஸ்டிவலாக நடக்குது, விஜய் பிறந்தநாள் நடக்குது, அது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் பணத்துக்கு வந்து அவங்க ஏதோ ஒன்று செய்ய தான் செய்யணும். அது வந்து சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி திரள் நிதியா அல்லது நன்கொடையா அன்பளிப்பா ஏதோ ஒன்று செஞ்சாதான் நீங்கள் அந்த ஜனநாயகன் பட விழாவை போல அல்லது விஜய் பிறந்தநாள் போல ஒரு பிரமாண்ட நிகழ்ச்சிகளை நடத்த முடியும். நலத்திட்டங்கள் கொடுக்குறாங்க தொகுதிகளில். அப்போது இவங்க கண்ணு முன்னால் வந்து 1 கோடி 2 கோடி அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க கண்ணு முன்னால் வந்து 50 கோடி 100 கோடின்னு பேசும்போது என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா 2 பக்கமுமே வந்து தனிப்பட்ட பிரச்சனை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ உதயநிதி அன்னைக்கு தஞ்சாவூர் கூட்டு போனாங்க, அவ்வளோ தூரம். நாட்டுக்கு என்ன நன்மை இதனால? மக்களுக்கு என்ன நன்மை? நீங்க விசாரிக்கணும்னா சென்னையில் வச்சு விசாரிச்சுட்டு போகலாம். கைது பண்ணணும்னா சென்னையிலே பிடிச்சு நீங்க ஜெயிலில் போட்டு போகலாம். அது பெரிய அளவில் பரபரப்பா பெரிய அளவில் கொண்டு போய் நீங்க அத்தனை வண்டி, அத்தனை ஏஎஸ்பி, டிஎஸ்பி. அப்போ மக்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இதே போல மற்ற குற்றங்கள் இருக்குல்ல, எத்தனையோ குற்றங்கள் நடந்து. நிச்சயமா அதுதான் சொல்றாங்க, காவிரிக்காக பிரச்சனை, அதுவே பெரிய அளவுல பேசப்பட்டது. அதுக்கு கூட இந்த போராட்டங்கள் இல்ல, தவைக்க தரப்புல இருந்தும் போராட்டம், திமுக தரப்புல இருந்தும் போராட்டம். அப்போ இந்த மாதிரியான நடவடிக்கைகளை மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நக்கீரன் கோபால் அவர் மேல வந்து கேஸ் போட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த முக்தார் அவரை பிடிச்சு ஜெயில போட்டிருக்கிறாங்க. சூர்யா, திருச்சி சூர்யான்னு ஒருத்தர், அவங்க இப்போ ஆபாசமா பேசுறாங்க அப்படின்னா கண்டிக்கத்தக்கது, நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கும். சிறை பிடிக்கிறது அது வேற. அப்போ குறிப்பிட்டு யாராவது பேசும்போது சாட்டை எப்போ கைதாவாரு, சாட்டை எப்போ கைதாவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அப்போ இந்த மாதிரி கைது நடவடிக்கைகள் வந்து இதனால மக்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு சொல்லி மக்கள் யோசிக்கிறாங்க. சார், இதுல இன்னொரு கேள்வியும் இருக்கு. ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சரையே வந்து ஒருத்தங்க அவதூறா பேசும்போது, முதலமைச்சரை நிறைய பேர் டெய்லி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் கைது செய்யப்படலை. அப்போ விமர்சனங்கிறது வேற மாதிரி வருது. அவர் அந்த பதவியில இருந்து நான் இப்ப என்ன பிரயோஜனம் அப்படின்லாம் அதான் நானும் சொல்றேன். முதலமைச்சர் மேல நிறைய பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, டெய்லி பேசுறாங்க, பட்ஜெட்டை பத்தி விமர்சனம் பண்றாங்க, முதலமைச்சருடைய நடவடிக்கை பத்தி விமர்சனம் பண்றாங்க, ஆய்வு பண்றதெல்லாம் விமர்சனம் பண்றாங்க. அவங்க மேல எல்லாம் நடவடிக்கை இல்லை. அப்போ ஒரு குறிப்பிட்ட சில சம்பவங்களுக்காக மட்டுமே நடவடிக்கை அப்படிங்கும்போது தான் அதுதான் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இப்போ இந்த எம்எல்ஏக்கள் பாருங்களேன், அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி கூட்டம் போடுறாரு, சட்டசபையில் எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டுறதுக்கு வந்து எல்லா எம்எல்ஏக்களும் கலந்துக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி இல்லை, சிவி சண்முகம் இல்லை, கேபி அன்பழகன் இல்லை, இவங்கெல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் 3 பேருமே. இப்போ இவங்க வந்து அந்த கூட்டத்துக்கு, அதிமுக கூட்டத்துக்கு போகலும் போது அதிமுக இன்னும் திரும்பவும் உடையுது. ஏற்கனவே 15 எம்எல்ஏக்கள் ரெடியா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, போயிட்டாங்க. ஆமா, 6 பேர் அங்க போயிருக்கிறாங்க, ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இந்த 15 எம்எல்ஏக்கள் எப்போ ரிசைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வந்து மக்கள் மத்தியில உருவாக்குறாங்க. அந்த 15 எம்எல்ஏக்களுக்கு லீடரா வந்து சிவி சமூகமும் எஸ்பி வேலுமணியும் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வந்து முன்னாலே வந்தது. அதை ப்ரூவ் பண்ற அளவுக்கு சட்டமன்றத்தில் இப்படி நடக்குது. சட்டமன்றத்தில் ஏற்கனவே சபாநாயகர் சொல்லியிருக்காரு, சட்டமன்ற தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறாரு, கொறடா வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அதிமுக எம்எல்ஏக்கள் கேட்பாங்க. இப்போ இவங்க 3 பேரும் நாளைக்கு ஒரு தீர்மானத்து மேல வாக்கெடுப்பு வருது. அப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அல்லது வெளிநடப்பு செஞ்சாங்கன்னா கொறடா உத்தரவு மீறினா தான் வரும். அப்போ தகுதி நீக்கம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஏற்கனவே 4 பேர் மேல கேஸ் போய்கிட்டு இருக்குது. இசைக்கு சுப்பையா, இவங்க மரகதம் குமரவேல் ராஜினாமா பண்ணவங்க இருக்குது. இப்போ இன்னொரு பக்கம் பெருந்துறையில வந்து தோப்பு வெங்கடாசலம், அவர் அதிமுக வேட்பாளருக்கு அந்த பக்கம் திமுக இருந்து போய் அதிமுக வேட்பாளர் நின்று ஜெயிக்கலாம் அப்படின்னு. அப்போ இந்த தாவல்கள் அப்படின்னு நடக்குது இல்ல, திமுக இருந்து அதிமுகவுக்கு போறதோ, அதிமுக இருந்து திமுகவுக்கு போறதோ, அல்லது தாவேகா பக்கம் போறது, சனிக்கிழமை அந்த சந்திப்பு அப்படின்னு, இந்த மாதிரி ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சி போறோம்னா கொள்கையை பிடிச்சு போறாங்களா, அந்த தலைவருடைய செயல்பாடு பார்த்து பிரிச்சு போறாங்களா, ஏன் மக்களுக்கு அங்க போனா நல்ல சேவை செய்யலாம் அப்படின்னு போறாங்களா, அரசியல் அதிகாரத்தை நிலைநிறுத்த என்ன நோக்கத்துக்காக போறாங்க அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்பான்ல. அப்ப நீ ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தானே போற. அப்ப அந்த போகும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபத்தை எதிர்பார்க்கறாங்க. ஒண்ணு கட்சி பதவி அல்லது எந்த எம்எல்ஏ பதவி.
அப்போ அந்த ரெண்டையும் வச்சுட்டு நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய போகிறீங்களா, கொடை வெள்ளலா, அந்த பாரி வெள்ளலா நீங்கள் போய் உதவி செய்ய போகிறீங்களா? அப்படி கிடையாது. அங்கே போய் ஏதோ ஒரு ஆதாயம் தேடுறதுக்கு தான் நீங்கள் இங்கேருந்து அங்கே தவறீங்க, அங்கேருந்து இங்கே தவறீங்க. அப்போ இப்படி தாவறதுக்கு தயாரா எல்லா கட்சியிலையுமே ஆள் இருக்காங்க. அதிமுகலையும் இருக்காங்க, திமுகலையும் இருக்காங்க, தாவைக்காலும் இருக்காங்க. அப்போ இந்த திமுக அப்படிங்கிறது இது வரைக்கும் எம்எல்ஏக்கள் யாரும் ரிசைன் பண்ணல. ஏன்னா ஓபிஎஸும் இந்த மதிமுக 2 எம்எல்ஏக்கள் சொன்னாங்க. 3 பேரையும் தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த 3 பேரும் திமுக அப்படிங்கிறது அவங்க உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனா அந்த முயற்சிகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்போ டிவிகேலையும் இந்த முயற்சிகள் நடக்கும். டிவிகே எம்எல்ஏக்களை திமுக பக்கமோ அதிமுக பக்கமோ கொண்டு வர்றது, அதுதான் வந்து பெரிய அமௌண்ட்ல பேசுறாங்க. அதுவும் இப்போ ஒரு புறம் பேசப்பட்டு தான் இருக்கு, பேசப்படுது. ஏற்கனவே அந்த 35 கோடின்னு முன்னால சொன்னாங்க. இப்ப 50 கோடி 100 கோடி வரைக்கும் பேசுறாங்க. அப்ப என்ன வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கும். நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருக்குது, அது குறித்து விசாரணை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பல பேர்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த ஒரு ஆதாயத்துக்காக தாவல் அப்படின்னு நடக்கும்போது, அரசியல் அப்படின்னாலே மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பா மாதிரி இருப்போம். அண்ணாமலை வந்திருக்கிறாரு, அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பிஜேபி சைலண்ட் ஆயிட்டாங்க. தமிழ்நாட்டில் எந்த போராட்டமும் கிடையாது, எந்த கட்சி கூட்டமும் கிடையாது. கட்சியினுடைய தலைமை ஆபீஸ் சென்னையில டி நகர்ல இருக்கு. அங்க வந்து போக்குவரத்தே இல்லை, எல்லாமே சைலண்ட் ஆயிட்டாங்க. அப்போ என்ன அந்த அமித்ஷா வந்து ஒரு கூட்டத்துல சொல்லுவார், என்னன்னா நமக்குன்னு ஒரு தொலைக்காட்சி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். போய் தமிழ்நாட்டில இருந்து போய் எல்லா கட்சிக்கும் டிவி இருக்குது. இப்போ திமுக பாத்தீங்கன்னா கலைஞர் டிவி இருக்குது, சன் டிவி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதிமுக பாத்தீங்கன்னா நியூஸ் ஜே வச்சிருக்காங்க, ஜெயா டிவி அவங்களுக்கு சப்போர்ட் தான். இந்த மாதிரி இருக்கும்போது நமக்குன்னு ஒரு டிவி சேனல் வேணும் அப்படின்னு. அதுக்கு அமித்ஷா சொன்னாராம், எல்லா டிவி சேனலும் நம்ம செய்தி தானே போடுறாங்க, எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க, அதனால நமக்குன்னு தனி சேனல் வேணாம் அப்படின்னு சொன்னதா ஒரு பேச்சு, ஒரு கிண்டலா வந்து சொல்லுவாங்க. இப்போ பிஜேபி வந்து சைலண்டா இருக்கிறதுனால நமக்குன்னு இன்னொரு கட்சி செயல்படுறாங்க, அதனால நம்ம கொஞ்சம் அமைதியா இருப்போம் அப்படின்னு கூட இருக்காங்களா அப்படின்னு தெரியல. அந்த கட்சி யாரா இருக்கலாம்? ஏன்னா பி டீம் சொன்னாங்க. ஏன்னா பிஜேபி பத்தி பேசாத கட்சிகள்லாம் இருக்கு. அப்போ அந்த கட்சி யாரா வேணாலும் இருக்கலாம். ஒரு புறம் அண்ணாமலையா இருக்கலாமா, இல்லைன்னா தாவேக்கா இணக்கமா போறாங்க அப்படின்னு. ஏன்னா தாவேக்கா ஆட்சிக்கு மாற்றா திமுக வந்து இணக்கமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்களா கூட இருக்கலாமா? அதிமுக பாதி பிஜேபியே கூட்டணியில இருந்தோம். அப்போ இப்படி எல்லாரையுமே அப்படி எதிர்பார்க்கும் போது பிஜேபி நினைச்சா என்னன்னாலும் செய்யலாம் அப்படிங்கிற நிலைமை வந்து உருவாயிருக்கு. இவிஎம்லயே நிறைய குற்றச்சாட்டு இருக்குது. எம்எல்ஏக்கள் வந்து அந்த மேகாலயா மாடல்லாம் சொல்றாங்கல்ல, 2 எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க. 60 எம்எல்ஏ அந்த தொகுதி, அந்த மேகாலயா ஸ்டேட்ல 60 எம்எல்ஏல 2 எம்எல்ஏ தான் பிஜேபி ஜெயிச்சாங்க. ஜெயிச்சு அவங்க ஆட்சி அமைச்சாங்க. அதான் மேகாலயா மாடல் அப்படிங்கிறது. அப்போ பிஜேபி நினைச்சா என்னன்னாலும் செய்யலாம். நிறைய மாநிலங்கள் அப்படி நம்ம நடந்திருக்குது. எம்எல்ஏ ஜெயிக்காத ஸ்டேட்ல கூட ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. சுயேட்சை எம்எல்ஏகள் ஆதரவோட கூட்டணி எல்லாம் சேர்த்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. அப்போ பிஜேபி நினைச்சா என்னன்னாலும் செய்யலாம் போது டிவிகேல இருந்து யாரு தாவ போறா, ஏடிஎம்கேல இருந்து யாரு தாவ போறா, டிஎம்கேல இருந்து யாரு தாவ போறா அப்படிங்கிறது இந்த தாவல் தான். பட்ஜெட் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது திட்டங்கள் பேர் மாத்துறாங்க. விஜய் பேரே வந்து வெற்றின்னு வச்சு அறிவிக்கிறாங்க. அம்மான்னு திட்டங்களை அறிவிச்சாங்க, கலைஞர்னு அறிவிச்சாங்க. அதே போல இப்போ வெற்றின்னு விஜய் பேரையே அறிவிக்கிறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். விவசாயிகளுக்கு ஒரு பக்கம் பட்ஜெட்ல அறிவிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்னு வேளாண்மை பட்ஜெட்லயும் விமர்சனங்கள் இருக்கு. அதெல்லாம் எதிர்பார்த்தது அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இந்த கட்சித்தாவல் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா மக்களுக்கான திட்டங்கள் எப்போ? இப்போ பாத்தீங்கன்னா காவேரியில பிரச்சனைகள் போய்கிட்டே இருந்தது, குறுவை சாகுபடி இல்லாம போயிடுச்சு. மழை வரட்டும், அந்த காவேரி தண்ணி வரட்டும், ஆனா குறுவை சாகுபடி பண்ண முடியாது. இப்ப அடுத்து சம்பா சாகுபடி பண்ணணும். ஏற்கனவே அந்த தாளடின்னு ஒரு பருவம் வந்து இல்ல. இப்ப குறுவை சாகுபடியும் சம்பா சாகுபடி தான். இப்ப சம்பா சாகுபடிக்குள்ள ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நலத்திட்டங்களை நோக்கி, மக்களுக்கு நல்லது செய்யறதை நோக்கி அரசியல் கட்சிகள் பயணிச்சா நல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த குதிரை பேரம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏக்களை தூக்குறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் தனிப்பட்ட மோதல் தான் மாறிட்டு இருக்கோம். இப்போ எதிர்கட்சி தலைவருக்கும் முதலமைச்சருக்கும் ஏதோ தனிப்பட்ட பகை இருக்கு, முன்விரோதம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைக்கிற அளவுக்கு செயல்பாடு இருக்கு. அப்போ இதெல்லாம் மாற்றி மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சாங்க அப்படின்னா மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கும். மாற்றம் அப்படின்னு சொன்னாங்க, ஏதாவது ஒரு மாற்றம் இருந்ததுன்னா அந்த மாற்றம் வந்து ஆன்லைன்ல டாஸ்மாக் வைக்கிறது இல்லை, அந்த மாற்றம் வந்து மக்களுக்கு நல்லது செய்யறதுல இருந்தா நல்லா இருக்கும். நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து இப்படி தனிநபரோட தாக்குதல், கைது நடவடிக்கை இதிலெல்லாம் அவசரம் காட்டாம ஆளும் அரசு உண்மையாவே மக்களுக்காக திட்டங்கள்லையும், நீர் பிரச்சனை, இந்த மாதிரி கனிமல பிரச்சனை இதுலெல்லாம் ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் போவாங்க அப்படின்னு நம்ம நல்லது செஞ்சு பேர் வாங்கணும்னு மக்களும் எதிர்பார்க்குறாங்க. எல்லார் தரப்புலையும் அதுதான் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு. நிச்சயமா அவங்க அப்படி நடப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய நிறைய தகவல்களுக்கு நன்றி சார். வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சந்திக்கலாம்.